திடீரென மாயமான 10ஆம் வகுப்பு மாணவன். நடுவாதல் தான் சார் போவாங்க, அடிச்சுட்டு போயிருக்காங்க. இவன் போனதே கொஞ்சம் சென்டரா தான் போன மாதிரி தெரியுது. ஆற்றில் அலச அலச கலங்கி நின்ற கண்கள். இதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அந்த கரை இருக்கு இல்லைங்களா, கரைக்கு அங்கிட்டு அந்த பக்கமா போன மாதிரி தான் தெரியுது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பகுதியை சார்ந்தவர் செந்தில் முருகன் அப்படின்றவருடைய மகன் எத்திராஜ். இவருடைய வயசு 15. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய கூவனூர்ல தன்னுடைய பாட்டி வீட்டில் தங்கி ஸ்கூல் படிச்சுட்டு வரக்கூடிய எத்திராஜ் புரட்டாசி மாசம் 4ஆம் சனிக்கிழமையில புகழ்பெற்ற வைணவ தலமான ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தன்னுடைய 9 நண்பர்களோட ஒன்னா போய் சாமி தரிசனம் பண்ணதா கூறப்படுது. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தென்பண்ணை ஆற்றில் குளிக்க போனதாகவும் சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒன்னா குளிச்சிட்டு இருக்கக்கூடிய எத்திராஜ் சடனா ஆத்துல அடிச்சிட்டு போனதா கூறப்படுது. உடன் குளித்த நண்பர்கள் எத்திராஜை காணுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்க உள்ளூர் மக்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சம்பவத்தை தீயணைப்பு துறையினர்களுக்கும் காவலர்களுக்கும் தெரிவிச்ச பிறகு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து எத்திராஜுடைய உடலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆற்றுல குளிக்கும் போது ஆற்றுல அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு. தென்பண்ணை ஆற்றுல தன்னுடைய நண்பர்கள் 9 பேரோட குளிக்க போன எத்திராஜ் என்ற மாணவன் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில நீண்ட நேரம் தேடலுக்கு பிறகு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு.